விசாரணை வளையத்தில் பிடிஆர், அமலாக்கத்துறை அதிரடி, சிக்கலில் செந்தில் பாலாஜி. இன்றைய திமுகவின் நிலை மிக பரிதாபத்திற்கு உரியது என்றுதான் சொல்ல வேண்டும். மொத்தம் உள்ள 34 திமுக அமைச்சர்களில் சுமார் 17 அமைச்சர்கள் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை வலையில் சிக்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் திமுகவின் மூத்த அமைச்சர்களான துரைமுருகன் மற்றும் MRK பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு சமீபத்தில் நீதிமன்றம் அளித்த ஒரு உத்தரவு மிகப்பெரிய அதிர்ச்சியை திமுக தலைமைக்கு கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது திமுகவிலிருந்து பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி இருவரும் அமைச்சர் பதவியை இழந்திருக்கிறார்கள். அந்த வகையில் திமுகவிலிருந்து 2 செங்கலை உருகிவிட்டதாக மட்டும் சொல்ல முடியாது. கொங்கு மண்டலத்தின் திமுகவின் தூண் என்று அழைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை இழந்தது திமுகவின் ஒரு தூண் எடுக்கப்பட்டுள்ளது என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக வரும் 2026 சட்டசபை தேர்தலில் முழுக்க கொங்கு மண்டலத்தில் திமுக வெற்றிக்கு செந்தில் பாலாஜியை மட்டுமே திமுக தலைமை நம்பியிருக்கும் நிலையில் தற்போது செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி காலியாகியுள்ளது திமுகவிற்கு அடுத்த பதிலடியாக அமைந்துள்ளது. இருந்தாலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என்றாலும் தொடர்ந்து தேர்தல் பணியை இன்னும் சீரும் சிறப்புமாக நடத்துவார் என்கின்ற நம்பிக்கை திமுகவிற்கு உள்ளது. அதே நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய வெற்றியை செந்தில் பாலாஜி பெற்றுத்தந்து மீண்டும் ஆட்சி அமைக்கும் பொழுது கடந்த முறை எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் திமுக தலைமை கொடுத்ததோ அதே அளவு கொடுப்போம் என்றும் செந்தில் பாலாஜிக்கு திமுக தலைமை உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனையில் சுமார் 10 நபர்களிடமிருந்து ஜிமெயில் ஐடி, அதிகாரிகளிடமிருந்து தொலைபேசி மற்றும் ஐபேட், கம்ப்யூட்டர், லேப்டாப் என பல ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியது. ஏற்கனவே சுமார் 100 கேள்விகளுக்கு அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி அதில் கட்டாயம் வற்புறுத்தி அதிகாரியிடம் கையெழுத்து வாங்கியதாக நீதிமன்றத்தில் டாஸ்மாக் அலுவலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கப்படவில்லை என நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை நிரூபித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஊழியர்களை வற்புறுத்தி இருந்தால் மனித உரிமை ஆணையத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது மறு விசாரணைக்காக மேலும் 40 கேள்விகளை அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு அனுப்பி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் முக்கிய அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரணையை அமலாக்கத்துறை மேற்கொள்ள இருக்கும் நிலையில் இதற்கு முன்பு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த ஆடியோவில் திமுக ஆட்சியில் பல ஊழல்கள் நடப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தது. அந்த வகையில் அந்த ஆடியோ அடிப்படையில் அமைச்சர் பிடிஆரை நேரில் அழைத்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்தடுத்து அமலாக்கத்துறை காட்டும் அதிரடி திமுக ஆட்சிக்கும் குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்